Okay, in the video நம்ம sets chapterல இருக்க exercise sums எல்லாம் பார்க்க போறோம். Okay, first exerciseல first question, which of the following are sets justify your answer? Okay, setனா என்னன்னு பார்த்தோம். Set is a collection of well defined objects இல்லையா? ஸோ இப்போது ஒரு செட்டுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னா அதுதான் வந்து அதுதான் வந்து செட். அப்படி இல்லைன்னா இட் இஸ் நாட் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். ஸோ தட் இஸ் நாட் அ செட். ஓகே, த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் மந்த்ஸ் ஆஃப் த இயர் பிகினிங் வித் த லெட்டர் ஜே. ஓகே, ஸோ இப்போது நமக்கு ஒரு மந்தில் ஒரு இயரில் எத்தனை மந்த்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். 12 மந்த்ஸ் இருக்குது. அதில் ஜேயில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மந்த்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா 12 மந்த்ஸு, அதில் ஜேயில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஜான், ஜூன், ஜூலை. ஸோ இதெல்லாம் வந்து ஜேயில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மந்த்ஸு. ஸோ இதே ஜீயில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மந்த்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டால் எந்த மந்த்துமே ஜீயில் ஸ்டார்ட் பண்ணல. பட் இருந்தாலும் we know that எதுவுமே ஜீயில் ஸ்டார்ட் பண்ணலை, எந்த மந்த்துமே ஜீயில் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றத நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியும். இஸ் அ நல் செட். இதோட கார்டினல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 3. ஸோ இந்த செட்டை நம்மளால் ப்ராப்பராக டிஃபைன் பண்ண முடியுது. என்கிட்ட கேட்டாலும் இதே ஆன்சர், இதே 3 மந்த்தை தான் சொல்லுவேன். உங்ககிட்ட கேட்டாலும் இதே 3 மந்த்தை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தான் நம்ம வந்து வெல் டிஃபைன்டு கலெக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னது, இட் இஸ் அ செட். ஓகே, இந்த கலெக்ஷன் ஆஃப் 10 மோஸ்ட் டேலண்டட் ரைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது என்ன, இந்த மோஸ்ட் டேலண்டட் ரைட்டர்ஸ். இந்த டேலண்ட்ன்றதுக்கு ஏதாவது கேலிபர் இருக்கா? இதை நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா? இப்போ என்னை கேட்டால் வந்து ஒரு புக்கை நான் பப்ளிஷ் பண்ணி ஒரு 100 புக்கு விற்றுதுனாலே பெரிய விஷயம், இஸ் அ டேலண்டட் ரைட்டர்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து அந்த புக்கு பெஸ்ட் செல்லராக இருந்தால் மட்டும்தான் டேலண்டட், இல்லைனா யார் வேணாலும் ரைட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னொருத்தவங்க யாராவது இதில் அவார்டு வாங்கியிருந்தால் தான் அவங்க டேலண்டட், இல்லைனா இந்த மாதிரி புக் பப்ளிஷ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் புக்ஸ் வந்து செல்லும் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஆன்சர் வரும், உங்ககிட்ட இருந்து வேறு ஒரு ஆன்சர் வரும், இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் இன்னொரு ஆன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் அ செட். ஸோ த செகண்ட் ஒன் இஸ் நாட் அ செட். அடுத்து, அ டீம் ஆஃப் 11 பெஸ்ட் கிரிக்கெட் மேன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இப்போது அரவுண்ட் த வேர்ல்ட்லேருந்து ஒரு 11 கிரிக்கெட் மேன் நேம் சொல்லுங்கள் அப்படின்னா யூ கேன் நேம் தம். பட் இந்த பெஸ்ட்டுன்றது எனக்கு ஒரு பெஸ்ட்டுன்றது வேறு மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு ஒன் டே மேட்ச்லேயும் ஒரு செஞ்சுரி அடிக்கிறவங்க தான் வந்து பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணலாம். இல்லை உங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறவங்க தான் இந்த ஒரு 5 விக்கெட், ஒரு மேட்ச்க்கு ஒரு 5 விக்கெட்டாவது ஸ்கோர் பண்ணும், இல்லை ஒரு 2 விக்கெட்டாவது ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெஸ்ட் கிரிக்கெட் மேன் தோணலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்ககிட்டயும் ஒரு ஆன்சர் வருதுனால திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். ஸோ திஸ் இஸ் நாட் அ செட். த தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாய்ஸ் இன் யர் கிளாஸ் ரூம். ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களை கேட்டாலும் ஒரே கலெக்ஷன் ஆஃப் நேம்ஸ் தான் சொல்லுவீங்க. உங்கள் கிளாஸ் மிஸ்ஸை கேட்டாலும் அதே கலெக்ஷன் ஆஃப் நேம்ஸ் தான் சொல்லுவாங்க. உங்கள் ஹெட் மாஸ்டர்ஸை கேட்டாலும் அதே கலெக்ஷன் ஆஃப் நேம்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கிளாஸில் மொத்தம் 20 பசங்க இருக்காங்க அப்படின்னா 20 பசங்கன்றது எல்லாத்துக்குமே அதே 20 பேர் தான், அதே 20 நேமை தான் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ well-defined collection. So this is a set. The collection of all natural numbers less than 100. Natural numbers ன்றது என்ன, 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரலும் இருக்க நம்பர்ஸு. இங்கே எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் 100 கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3 அப் டு 100 இதுதான் இவங்க கொடுத்துருக்க செட்டு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 100 நம்பர்ஸ் இருந்தாலும் இட் இஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். ஆக்சுவலாக இன்ஃபினிட்டியே இருந்தாலுமே இது வந்து வெல் டிஃபைன்ட். ஏன்னா இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியுது. ஸோ இந்த மாதிரி டிஃபைன்டாக இருக்கிறது தான் நம்ம வந்து வெல் டிஃபைன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ செட். த கலெக்ஷன் ஆஃப் நாவல்ஸ் ரிட்டன் பை ரைட்டர்
முன்சி பிரேம்சந்த். ஸோ இதுவுமே வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ரைட்டர் அவங்க புக்கு செல் ஆச்சா ஆகலையா நல்லா இருந்துச்சா படிக்கிறதுக்கு நல்லா இல்லையா அதை பற்றிலாம் எதுவுமே கவலை இல்லாமல் அவங்க எழுதின புக்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டால் we can surely make a collection of the books. So this is also a well defined collection. அடுத்து the seventh one பார்த்தீங்கன்னா the collection of all even integers. So integerன்றது negative numbers and positive numbers சேர்ந்தது. ஸோ இன்ஃபினிட்டியிலிருந்து -2 -4 -2 0 2 4 up to infinity. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ என்ன இந்த செட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ குட் செட். த கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் இன் திஸ் சாப்டர். ஸோ இதையும் கவுண்ட் பண்ணி சொல்லிட முடியும் இல்லையா, இந்த சாப்டரில் இத்தனை கொஷின்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ குட் கலெக்ஷன். A collection of most dangerous animals around the world. Collection of animals around the world னா நம்ம எவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக இருந்தாலும் we can make a list of the animals. The most dangerous ன்றது எனக்கு நாயை பார்த்தாலே டேஞ்சரஸாக தான் தெரியும், உங்களுக்கு மேபி எலிஃபெண்ட்டை பார்த்தா டேஞ்சரஸாக தெரியலாம். ஸோ அது மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு அனிமல் டேஞ்சரஸாக தெரியலாம், ஒருத்தவங்களுக்கு அது டேஞ்சரஸாக தெரியாமல் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அ well defined collection, so it is not a set. Okay, அடுத்து question number 2. Question number 2, let a equal to 1 2 3 4 5 6. Insert the appropriate symbol. What is this symbol? What is this symbol? Belongs to. Okay, belongs to, and this one is does not belongs to. Does not belong to. In the blank spaces. Okay, in the setல 1 2 3 4 5 6 என்ற எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பிலாங் டு கொடுக்கலாம், இல்லைன்னா நாட் பிலாங் டு கொடுக்கணும். ஓகே, 5 செட்டில் இருக்கா, இங்கே இருக்குது. ஸோ we can say 5 belongs to A. Second one is 8 ஏன்ற செட்டில் இருக்கா, it is not there, so does not belongs to. 0ன்றது ஏன்ற செட்டில் இருக்கா, இல்லை 1லேருந்து 6 வரையும் தான் இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு. 4 இந்த செட்டில் இருக்கா, இருக்குது. ஸோ we can say 4 belongs to set A. அடுத்தது 2 set Aல இருக்குது. ஸோ we can say 2 belongs to set A. அடுத்தது 10 6 வரையிலும் தான் இருக்குது, 1லேருந்து 6 வரையிலும் தான் இருக்குது. ஸோ 10 does not belongs to set A. அடுத்த third example. Write the following sets in roster form. Okay, so A equal to all x, then a symbol such that. The colon என்னன்னு படிக்கணும், such that ன்னு படிக்கணும். Okay, A equal to all x such that x is an integer and x is greater than -3 and less than 7. Okay, so integer set என்னது, மைனஸ் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்தது, -3 -2 இன்ஃபினிட்டியிலேருந்து மைனஸ் நம்பர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்டீஜர் செட் இல்லையா. ஸோ இங்கே அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பர்டிகுலர் செட்டிலேயே என்னோட எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் -3 இருக்கணும். ஸோ -3 விட கிரேட்டர் வந்து என்ன நம்பரு, -2. It is not -4. So -2 -1 is also greater than -3. அப்புறம் 0 is greater than -3. அப்புறம் 1 2 3 4 5 6. இங்கே பார்த்தீங்கன்னா we haven't included -3 and 7 because இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, it is greater than -3 தான் கொடுத்துருக்காங்க. greater than or equal to கொடுத்தா தான் இந்த நம்பரையும் நம்ம சேர்த்தணும். இங்கே கொடுக்காததுனால நம்ம அந்த -3 நம்பரை சேர்த்துல. அதே போல் 7ம் பார்த்திங்கன்னா less than 7 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. less than or equal to 7ன்னு கொடுத்துருந்தா தான் நம்ம 7 இதில் ஆட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போது நம்மளோட செட் ஏ என்னது, செட் ஏ இஸ் த set of all -2 -1 0 1 2 3 4 5 up to 6. Okay, so this is our set A. Next question is set B. All x such that x is a natural number less than 7. Okay,
ஸோ நேச்சுரல் நம்பர் செட்டுன்றது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரலும் இருக்க செட்டு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் செட் பி வில் பி 1லேருந்து ஆரம்பித்து லெஸ் தேன் 6ன்றது 5 வரையிலும் 6 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்ம 6 இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ திஸ் வில் பி அவர் செட் பி. அடுத்து தேர்ட் ஒன் செட் சி. செட் சி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆல் எக்ஸ் such that x is a 2-digit natural number such that the sum of its digits is 8. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 டிஜிட் நம்பராக இருக்கணும், அந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணால் 8ன்னு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம செட் எப்படி இருக்கும் அப்படின்னா சி அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸோ இல்லை அதுக்கு முன்னாடி பாயிண்ட்லெஸ் நம்பர்ஸோ கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 2 டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது இந்த 1 to infinity இருக்க 2 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 10, ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் என்னது 10. ஸோ 10 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 1 தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 1ல் ஆரம்பிக்கிற நம்பர் 1 கூட என்ன கூட்டுனா நமக்கு வந்து 8 வரும், 7 கூட்டினா வரும். ஸோ த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர் whose sum is 8 is 17. ஓகே, இதுக்கப்புறம் 2 பார்த்திங்கன்னா ஸோ இதை அப்படியே நம்ம இன்னொரு செட்டும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 17. ஸோ இன்னொரு காம்பினேஷன் என்னவாக இருக்கும், 71 ஆட் பண்ணாலும் 8 வருது. ஓகே, அடுத்து 2 கூட என்ன நம்பர் கூட்டினா 8 வரும், 6. ஸோ 26 is the 2 digit number whose sum of digit is 8. ஸோ இதோட ரிவர்ஸ் 62 பார்த்தீங்கன்னா its sum will be 8. It is also a 2 digit number. அடுத்தது 3ல் ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் 3 இது கூட என்ன கூட்டினா 8 வரும், 5 கூட்டினா வரும். ஸோ 53 is also a 2 digit number whose sum is 8. அடுத்த நம்பர் பார்த்தோம்னா 44. ஓகே, ஸோ 44க்கு அப்புறம் 53, அப்புறம் 62, அப்புறம் 71. ஸோ ஆர்டர் இம்மெட்டீரியலாக இருக்குது இருந்தாலும் ஓகே. பட் இவ்வளோ தான் the 2 digit natural numbers whose sum of its digits is 8. ஓகே, ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7. I think we can write one more number, இல்லையா? See, I missed one more number. We can write 80. 8 plus 0 is 8. So 9ல் ஆரம்பிக்க நம்பர் எழுத முடியாது. So this is the set of numbers, 2 digit natural numbers whose sum is 8. So மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வருது, மொத்தம் 8 நம்பர்ஸ் வருது. அடுத்து fourth one, d equal to all x. X is a prime number which is a divisor of 60. Okay, so 60 ஓட divisors என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 60 ஓட divisors என்ன, it is divisible by 2, so it comes to 30, divisible by 3, it comes to 10, and again 2, 5. கரெக்டு தான் இல்லையா? ஓகே, ஸோ இதில் ப்ரைம் நம்பர் கலெக்ஷன், ஸோ வித்தவுட் ரெப்பிட்டிஷன் ப்ரைம் நம்பர் கலெக்ஷன் மட்டும் நம்மளால் எழுத முடியுமா? எஸ், 2, 3 and 5. So these are all the prime numbers which are divisors of the number 60. Okay, 6 கூட பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட டிவைசர் தான். 3 into 2 is 6, but it is not a prime number. Okay, the next fifth one is set E. The இது வரணும், இந்த 4 எக்ஸாம்பிள் ABCD இந்த 4 சம்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணி ராஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. வேறஸ் இந்த 5th ஒன்னும் 6th ஒன்னும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ E is equal to the set of all letters in the word trigonometry. ஓகே, நம்ம என்ன பார்த்துருக்கோம், repetitions and order is immaterial அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்ன போகிறோம், ஈன்ற செட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் லெட்டர் T, R, I, G, O, N,
O ஆல்ரெடி இருக்குது ஸோ ரிப்பீட் பண்ண தேவையில்ல. அடுத்து M, அடுத்து E, T ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ ஆல்ரெடி இருக்குது ஸோ ரிப்பீட் பண்ண தேவையில்ல. ஆரும் ஆல்ரெடி இருக்குது ஸோ ரிப்பீட் பண்ண தேவையில்ல. அடுத்து லெட்டர் Y. ஸோ திஸ் இஸ் அவர் set E. Okay, so it has 9 elements in it. Okay, in the trigonometry letterல actually எத்தனை letters இருக்கு? 12 letters இருக்கு. பட் நம்மளோட செட்ல 9 தான் இருக்கு. ஏன்னா T, R, O இந்த லெட்டர்ஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் வில் பி அவர் செட் E. அடுத்து F equal to இது என்ன ஃபார்மில் இருக்குது? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஓகே, F equal to the set of all letters in the word better. ஓகே, நம்ம என்ன பார்த்துருக்கோம்? செட்குள்ளே ஆர்டரும் ரெப்பிட்டேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆர்டர் இஸ் இம்மெட்டீரியல் அண்ட் ரெப்பிட்டேஷன் இஸ் நாட் நெசரின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் B, E, T, T repeat ஆயிருக்கு, E repeat ஆயிருக்கு, and the last letter is R. So this will be our set F. Okay, அடுத்து the fourth sum. Fourth sum, write the following sets in set builder form. Okay. Example 4. Write the following sets in the set builder form. So first, இதுக்கு முன்னாடி third example exercise என்ன கொடுத்துருந்தாங்க? roster formல எழுத சொல்லியிருந்தாங்க. set builder formலையோ இல்லை descriptive formலையோ கொடுத்துட்டு இப்போ இந்த fourth sumல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு இது என்ன ஃபார்மு roster formல கொடுத்துருக்காங்க. roster formல கொடுத்துட்டு set builder formல ரைட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ the first one, இந்த first example பார்த்தீங்க அப்படின்னா what is this set? 3, 6, 9, 12. இது வந்து up to infinity கிடையாது, 4 numbers தான் இருக்குது. இந்த 4 நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா they are multiples of 3 இல்லையா? Okay, so we can write this as 3 into 1, 3 into 2, 3 into 3, 3 into 4 எழுதலாம். ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணி ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா என்ன வருது? 3 into n where n is between 1 and 4 அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இது எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதலாம்? set of all x such that x is equal to 3n where n is greater than or equal to 1 and less than or equal to 4. Okay, so this is how we write the first option in set builder form. Okay, அடுத்து second option பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 6, 8, 16, 32. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை டிஃபைன்டாக 5 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. பட் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஐ திங்க் இட்ஸ் இன் பவர்ஸ் ஆஃப் 2ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஹவ் வி கேன் ரைட் 2 as 2 power 1, 4 can be written as 2 power 2 and 6 can be written as 2 power, no sorry, there is no 6 in this sum. So 8, அப்போ 5 எலிமெண்ட் தான் இருக்குது. So 8 can be written as 2 power 3 and 16 can be written as 2 power 4 and 32 can be written as 2 power 5. Yeah. Okay, so this is how we can write this set. So இதுவும் அதே போல் இங்கே மேலே இருக்க மெத்தடில் we can write. So it can be written as 2 power n where n is greater than or equal to 1 and less than or equal to 5. So இது எப்படி எழுதலாம்? set of all x such that x is equal to 2 power n where n is greater than or equal to 1 and less than or equal to 5. Okay, the third one என்ன? 5, 25,
125, 625. So இதுவுமே பார்க்கும்போது தெரியுது it is all in powers of 5. 5 power 1, 5 power 2, 5 power 3 and 5 power 4. So இதை generalize பண்ணோம்னா எப்படி எழுதலாம்? 5 power n where n is greater than or equal to 1 and less than or equal to 4. So the set builder formula எப்படி எழுதலாம்? Set of all x such that x is equal to 5 power n where n is greater than or equal to 1 and less than or equal to 4. Okay, அடுத்து the fourth sum என்னது? 2, 4, 6 up to infinity. So what is this? Even numbers up to infinity. So we can write this as set of all x such that x belongs to natural number set, and okay, we can write it as such that x is a even natural number. So இது ரெண்டுமே வேணும், ஈவன் நம்பரும் வேணும், நேச்சுரல் நம்பர் வேணும். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா we can include -2, -4 also. நேச்சுரல் நம்பர்ஸுங்கும் போது நெகட்டிவ் நம்பர்ஸ் எழுத மாட்டோம். So we need both the words, even natural number. Okay, அடுத்து fifth one என்ன கொடுத்துருக்காங்க? It is set 1, 4, 9 up to 100. So என்ன pattern தெரியுது? So these are all square numbers. 1 square, 2 square, 3 square up to 10 square. Yeah. So how can we write this? Set of all x such that x equal to n power 2 where n is greater than or equal to 1 and less than or equal to 10. Okay, so இந்த where condition include பண்ணலனா இங்கே dots மட்டும் தான் இருக்கணும். இந்த லாஸ்ட்ல இருக்க 10 என்ற நம்பர் இருக்கக்கூடாது. up to infinity வரலும் எவ்வளோ ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கே கொஷனில் up to 100 தான் கொடுத்துருக்காங்க. So this is going to be our set builder form for the fifth option. Okay, now the fifth question. List all the elements of the following set. Okay, so first என்ன கொடுத்துருக்காங்க? Set builder formula கொடுத்துருக்காங்க. A equal to all x such that x is an odd natural number. Okay, so natural numberன்றது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? odd numbers மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2, 4, 6 இதெல்லாம் எழுத தேவையில்லை. ஸோ 1, 3, 5, 7, 9 up to infinity. Okay, so A is equal to set of all odd numbers. Okay, and set B என்ன கொடுத்துருக்காங்க? It is an integer. Okay, it is an integer which is greater than -1/2 and less than 9/2. Actually இது என்னது? 1/2ன்றது -0.5 greater இருக்கணும் and it should be less than 4.5 இல்லையா? ஸோ ஆக்சுவலாக இன்டீஜர்ஸில் பாயிண்ட்ஸே கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு அதிகமாக இருக்கிற இன்டீஜர் நம்பர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ -0.5க்கு அதிகமாக இருக்க நம்பர் என்ன? 0 தான். ஸோ our set B is going to have 0, 1, 2, 3 and 4. ஏன்னா 4.5க்கு லெஸராக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 4.5க்கு லெஸராக இருக்க நேச்சுரல் நம்பர் இன்டீஜர் நம்பர் என்ன? 4. இதுக்கு மேலே போச்சுன்னா 4.5 விட பெரிய நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது புரிஞ்சுதான். இன்டீஜரில் ஃப்ராக்ஷன்ஸ் கிடையாது, இருந்தாலும் இந்த ஃப்ராக்ஷனை வச்சு நம்ம எப்படி இந்த செட்டப் ஃபார்ம் பண்ணோன்னு. ஓகே, the third one is set C equal to
set of all x such that x is an integer whose square is less than 4. Okay, so நம்ம integer set எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டிலேருந்து -3 -2 -1 0 1 2 3 up to infinity இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் இன்டீஜர் செட்டு. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுவோம், ஏன்னா எக்ஸோட ஸ்கொயர் லெஸ் தேன் 4 கேட்டிருக்காங்க, லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 4னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே அப் டு இன்ஃபினிட்டி. ஆக்சுவலாக நம்ம செட்டில் வந்து ரெப்பிட்டேஷன்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் நான் இது ஸ்கொயர் பண்ணால் என்ன வருதுன்னு காமிக்கிறேன். ஓகே, -3 ஸ்கொயர் பண்ணால் 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1 0 1 2 ஸ்கொயர் பண்ணால் 4 3 ஸ்கொயர் பண்ணால் 9 அப் டு இன்ஃபினிட்டி போகும். ஸோ இதில் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியாக இருக்க இன்டீஜர்ஸ் whose square is less than 4 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் less than 4 less than or equal to 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் less than or equal to 4 இருக்கிறது இந்த 5 வேல்யூஸ் தான். இது வந்து -2க்கான ஸ்கொயரு, இது -1ஓட ஸ்கொயரு, இது 0, இது 1, இது 2ஓட ஸ்கொயரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம செட்டில் ஆக்சுவல் செட்டில் என்ன இருக்கும், our set C will have -2 -1 0 1 2. ஓகே, இந்த நம்பர்ஸோட ஸ்கொயர் வந்து இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ இதுதான் நம்மளோட செட் சியில் வந்து இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸு. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன், D equal to set of all x such that x is a letter in the word loyal. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ராஸ்டர் ஃபார்மில் எழுதுவோம், இந்த வேர்டில் இருக்க ஒரு லெட்டர்ஸும் நம்ம வந்து செட்டோட எலிமெண்ட்ஸாக எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் L, செகண்ட் லெட்டர் O, Y, A. L வந்து ஆல்ரெடி ப்ரெசன்ட், ஸோ ரிப்பீட் பண்ண தேவை கிடையாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் செட் D. ஓகே, ஃபிஃப்த் சம், E equal to all x such that x is a month of a year not having 31 days. ஸோ நமக்கு தெரியும் ஒரு இயரில் 12 months இருக்குது. அண்ட் 12 monthsல எதெல்லாம் 31 days இல்லையோ அந்த மந்த்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜான்வரியில் எத்தனை டேஸ் இருக்குது, our set E is going to have ஜான்வரியில் எத்தனை டேஸ் இருக்குது, ஜான்வரி has 31 days. ஓகே, அடுத்து ஃபெப்ரவரி has 28 or 29 days, so which is not having 31 days, so we are going to include February. And the third month is March has 31 days. April has 30 days. May 31 days. June has 30 days. July has 31 days. August, September has January, February, March, April, May, June, July has 31. August has 31 days. So August has 31 days. At the September month we have only 30 days. September, October 31 days, November only 30 days, and December we have 31 days. So வருஷத்துல 31 நாள் இல்லாத மாதம் வந்து இந்த 5 மாதமும் தான். ஓகே, அடுத்து sixth sum, F equal to set of all x such that x is a consonant in English alphabets which precedes K. Precede-னா என்ன, முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் A to Z-ல கேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், ஆனால் அது வந்து வவல்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி அ கான்சனன்ட். ஃபஸ்ட்டு கேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்ன, A B C D E F G H I J, next letter is K. ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸில் கான்சனன்ட்ஸ் மட்டும் கேட்குறாங்க. ஸோ F is A is a vowel, so A எழுதக்கூடாது. E is a vowel, so E எழுதக்கூடாது. I is a vowel, J. So our set F will have B, C, D, F, G, H and J. So இதுதான் F செட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து match
each of the set on the left in the roster form with the same set on the right described in the set builder form. So left side la irukradala roster form la irukku, right side la irukradhu set builder form la irukku. Okay, so இப்போ இதில் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது பார்த்த உடனே இந்த தேர்ட் ஒன் வந்து லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்க செட் பில்டர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செட் வந்து இந்த டி செட். ஸோ we can just check it and match it. ஓகே, மேத்தமெட்டிக்ஸில் இருக்க லெட்டர்ஸ் MATHE, M ரிப்பீட் ஆகிருக்கு, A ரிப்பீட் ஆகிருக்கு, T ரிப்பீட் ஆகிருக்கு, அடுத்து ICS. ஸோ இது தேர்டும் டியும் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து இந்த ரைட் சைடில் இருக்க செட்ஸை பார்க்கலாம். செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிற செட்ஸை பார்க்கலாம். ஓகே, X is set of all X such that X is a prime number and is a divisor of 3. So 3 ஓட divisors என்னென்ன 1 2 3 6. ஸோ இதெல்லாம் 3 ஓட divisors. ஓகே, இதில் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் கேட்குறாங்க. இதில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னா 1 2 and 1 is neither prime. ஸோ இதோட ப்ரைம் நம்பர்ஸ் 2 and 3. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா we have the second set. ஓகே, அடுத்து B பார்த்தீங்கன்னா all x such that x is an odd natural number less than 10. Natural number starts between 1 and 1 2 3 4. இதெல்லாம் natural numbers up to infinity. ஸோ இதில் இருக்க odd numbers 1 3 5 7 9 11 இதெல்லாம் போகுது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட நம்பர் 9ஓட எண்ட் ஆகிடுது. ஸோ இந்த செட் எங்கே இருக்குது, you can find this in the fourth option. So B and this fourth option is a match. அடுத்து C பார்த்தீங்கன்னா it's going to match with the first option, but check பண்ணிப்போம். All x such that x is a natural number and divisor of 6. நம்ம ஏற்கனவே இப்போ A ஆப்ஷன் பார்க்கும்போது பார்த்துருப்போம். 6ஓட டிவைசஸ் என்னென்னா 1 2 3 and 6. இதெல்லாம் 6ஓட டிவைசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் C வந்து மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக ஏல இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ப்ரைம் நம்பர்னு. அப்படி இல்லைன்னா இது ரெண்டும் ஒரே செட்டாக தான் வந்திருக்கும். அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். ஓகேவா? ஸோ இது எக்ஸசைஸ் 1.1. நம்ம அடுத்து பார்க்க போகிறது 1.2 எக்ஸசைஸ். ஓகே, இதில் இருக்க ஃபஸ்ட்டு சம். Which of the following are examples of null set? null setனா என்ன, அந்த செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதில் எதெல்லாம் நல் செட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செட் ஆஃப் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 2. ஓகே, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸுங்கும் போது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற இன்ஃபினிட்டி நம்பர்ஸில் 1 3 5 7 11 9 11 13 இது எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸு. ஸோ ஆட் நம்பர்ஸுனாவே இட் இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 2ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தேர் கேன் நாட் பி எனி ஆட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ நம்மளோட செட்டில் என்ன இருக்கும், will not have any element. So this is a null set. So this is a null set. Okay, the first option is a null set. Set of even prime numbers. Irukuma? Irukum. So 2 is a prime number. 2 3 adukapra 5 7 11. So இப்படி prime numbers போயிட்டே இருக்கும். பட் இதில் ஈவன் நம்பர் இருக்கா, இருக்குது. ஒரே ஒரு நம்பர் 2ன்ற நம்பர் மட்டும் ஈவன் ப்ரைம் நம்பர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ சிங்கிள்டன் செட். இட் இஸ் நாட் அ நல் செட். ஸோ திஸ் இஸ் நாட் அ நல் செட், இட் இஸ் அ சிங்கிள்டன் செட். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 5 அண்ட் கிரேட்டர் தேன் 7. இப்படி ஒரு நம்பர் இருக்க முடியுமா? 5 விட சின்ன நம்பராக இருக்கணும், 7 விட பெரிய நம்பராக இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? 5ஓட சின்ன நம்பர்னால் 4 3 2 இதெல்லாம் தான் 5 விட சின்ன நம்பர்ஸு.
7 விட பெரிய நம்பர்ஸ்னா 8 9 இதெல்லாம் தான் 7 விட பெரிய நம்பர்ஸ். So there cannot be a number which is less than 5 at the same time greater than 7. So this is going to be a null set. So this is a null set. At the set of all y such that y is a point common to any two parallel lines. Parallel lines அப்படினாலே ஒன்று டச் பண்ணாத லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டுக்கும் காமனான பாயிண்ட்ஸ் இருக்க முடியும்? There cannot be any points. So this is also a null set. So இந்த questionல செகண்ட் தவிர மீதி எல்லாமே null set. Okay, which of the following sets are, the second problem is, which of the following sets are finite or infinite அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Set of months of a year. ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கும்? 12 months. So it is countable. So this is finite set. And the second one, 1 2 3 and 3 dots means it goes on up to infinity. So it is naturally an infinite set. And the third one, 1 2 3 up dots கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் எண்டிங்கில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 900 99 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டுக்குள்ளே கவுண்டபிள் நம்பர்ஸ், அதாவது 1 2 3 up to 100. ஸோ இதோட cardinal number பார்த்திங்கன்னா 100. So it is also a finite set. Fourth one, the set of positive integers greater than 100. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ங்கும் போது 0 1 2 3 4 அப் டு இன்ஃபினிட்டி வரும். அதில் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தேன் 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100க்கு மேலே இருக்க நம்பர்ஸ் 101 102 103 அண்ட் கோஸ் ஆன் அப் டு இன்ஃபினிட்டி. இதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க, ending condition illadu. So it goes on up to infinity. So this is not a finite set, it is a infinite set. Okay, at the fifth one, the set of prime numbers less than 99. So இது பார்த்தீங்கன்னா ending condition கொடுத்துருக்காங்க. So prime numbers 2 3 5. So it goes on up to, what is the last prime number that is less than 99? 97. So this is also a countable set. So it is finite. Third sum, state whether each of the following set is finite or infinite. Okay, the set of lines which are parallel to x-axis. Okay, ஸோ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தெரியும் இல்லையா? ஸோ இந்த லைனுக்கு பேரலாக இருக்க எத்தனை லைன்ஸ் இருக்குது? செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் விச் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒய் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? ஒரு இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஒரு லைனில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? இன்ஃபைனட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்டில் இருந்தும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்மளால் பேரலாக லைன்ஸ் ட்ரா பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்ஃபைனட் செட்டு with infinite number of lines. Okay, so this is an infinite set. The set of letters in the English alphabets, set of letters in English alphabets. Okay, நமக்கு English alphabetsல இருக்கிற letters எல்லாம் தெரியும் இல்லையா? A B C D up to Z. So it is a finite number. So this set is a finite set. Okay, the third one is the set of numbers which are multiples of 5. Okay, so multiples of 5, 5, 25, 75, 10, 15, either up to infinity. Sorry, I just wrote it in different order. I'll just change it. 10, 15, 20, 25, and it goes on up to infinity. So this is an infinite set. Okay, the fourth one is the set of animals living on the earth. So இது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போனாலும் we can
make a list of the elements that is living on the earth. So this is also a finite set. So this is also a finite set. In the list பெருசா இருந்தாலும் we can definitely make a set. Okay. The collection of circles passing through the origin 0,0. Okay. ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகிற சர்க்கிள்ஸ் எத்தனை சர்க்கிள்ஸ் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? 8th 9th படிச்சிருப்பீங்க. ஒரு பாயிண்ட் வழியாக infinite number of lines பாஸ் ஆகலாம். ஸோ infinite number of lines பாஸ் ஆகும்போது naturally infinite number of circles can be drawn that is passing through a particular point. So 0,0ன்றது just a point. அது ஆரிஜினாக இருக்குது, இல்லை எக்ஸில் வேறு ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வாட் எவர் இட் இஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் வழியாக எத்தனை சர்க்கிள்ஸ் பாஸ் ஆகலாம்? infinite number of circles பாஸ் ஆகலாம். ஸோ this set is an infinite set. Okay. The fourth sum. In the following, state whether A equal to B or not. Okay. First option என்ன கொடுத்துருக்காங்க? Set A equal to A, B, C, D கொடுத்துருக்காங்க. B equal to D, C, B, A. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 4 நம்பர்ஸ் இருக்குது. ஆர்டர்ஸ் தான் வேறு வேறையாக இருக்கு ஒழிய ஏல இருக்க செட்டு A belongs to A also belongs to B, B belongs to A also belongs to B, and C belongs to A also belongs to B, and D belongs to A which also belongs to B. So ரெண்டுலேயும் இவ்வளோ தான், 4 elements தான் இருக்குது. அண்ட் ஒரு எலமெண்ட்டும் அந்தந்த செட்லேயுமே ரெண்டு செட்லேயுமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா A is equal to B. Okay, so first கேஸில் A is equal to B. Okay, the second case பார்த்தீங்கன்னா again Aல இருக்க number of elements 4, Bல இருக்க number of elements 4 தான். whereas இதில் இருக்க element பார்த்தீங்கன்னா 4, Aல இருக்க element, Aல இருக்க first 4ன்ற element it belongs to A, it also belongs to B, second element இருக்குது Bன்ற செட்டில். அடுத்து 8ன்ற element பார்த்தீங்கன்னா it belongs to A, it also belongs to B, first element இருக்குது. whereas இந்த 12 பார்த்தீங்கன்னா 12 belongs to the set A but it does not belongs to the set B. ஸோ ஒரு element வந்து மேட்ச் ஆகலனாலும் this is not an equal set. So it is not an equal set. So this is not an equal set. Okay, the third option, A equal to 2, 4, 6, 8, 10. So even numbers up to 10 கொடுத்துருக்காங்க. Okay, positive even numbers up to 10 கொடுத்துருக்காங்க. Set Bல என்ன கொடுத்துருக்காங்க? இது என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? ராஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. வேறு set B பார்த்தீங்கன்னா it is given in set builder form. ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? Set of all x such that x is a positive even number and less than or equal to 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீஜர்ஸ்லாம் we know that நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, பட் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? நேச்சுரலி 2, 4, 6, 8, 10 எழுதலாம் இல்லையா? ஏன்னா இங்கே கண்டிஷன் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? which is less than or equal to 10 கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம செட்டில் 10 இருக்கும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்ற செட்டையும் பின்ற செட்டையும் கம்பேர் பண்ணுறோம். we know that செட் ஏல இருக்க 2Bலேயும் இருக்குது, 4Bலேயும் இருக்குது, 6Bலேயும் இருக்குது, 8ன்ற எலமெண்ட்டும் Bல இருக்குது, 10ன்ற எலமெண்ட்டும் Bல இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5 தான் இருக்குது. ஸோ we can say set A equal to set B in the third case also. In fourth case பார்த்தீங்கன்னா A equal to set of all x such that x is a multiple of 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மல்டிபிள் ஆஃப் 10ன்னா செட் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? செட் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? 10, 20, 30, 40 up to infinity இருக்கும். ஓகே, ஸோ பி செட் என்ன கொடுத்துருக்காங்க? 10, 15, 20, 25, 30 up to infinity கொடுத்துருக்காங்க. Now if we compare these two sets, set A and this set B, we can see that 15 does not belongs to set A, 25 does not belongs to set A. So this is not an equal set. Fifth sum, are the following pair of sets equal? Give reasons னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா A equal to ராஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. உள்ள 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, 2, 3ன்னு.
Whereas set B பார்த்தீங்கன்னா set builder formula கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? All x such that x is a solution of x square plus 5x plus 6 equal to 0. ஓகே, நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் ட்ரை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். The first option is 2 and 3 positive, both positive numbers. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்? 2 plus x into x plus 2 into x plus 3 னு வரும். ஸோ இதோட சொல்யூஷன் செட் எப்படி இருக்கும்? -2, -3, -2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது நம்ம செட் A கூட இந்த செட் Bயை கம்பேர் பண்ணலாம். ஸோ this will be our set B. செட் A கூட செட் B கம்பேர் பண்ணிங்கன்னா we can clearly see that A is positive numbers and B is negative numbers. So this is not an equal set. ஓகே, அடுத்து செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. A equal to all x such that x is a letter in the word follow. ஸோ இந்த செட் எப்படி இருக்கும்? F O L L ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ போட தேவையில்ல. O ரிப்பீட் ஆகிருக்கு, போட தேவையில்ல. அண்ட் த ஃபோர்த் லெட்டர் இஸ் W. அண்ட் B செட் என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் y such that y is a letter in the word wolf கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா WOLF. இதில் எதுவும் ரிப்பிட்டேஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஏவையும் பியும் கம்பேர் பண்ணிங்கன்னா W ரெண்டு செட்லேயும் இருக்குது. ஸோ எஃப் ரெண்டு செட்லேயும் இருக்குது, O ரெண்டு செட்லேயும் இருக்குது, L ரெண்டு செட்லேயும் இருக்குது, W ரெண்டு செட்லேயும் இருக்குது. ரெண்டுலேயுமே 4 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதோட இந்த ரெண்டு செட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் செட். ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 6 சம் 6. From the sets given below select equal sets அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஏன்ற செட்டில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, பின்ற செட்லேயும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, சின்ற செட்லேயும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, டின்ற செட்லேயும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, E 2 elements, F 2 elements, G 2 elements, H 2 elements. ஸோ இதில் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா எய்தர் A equal to B இந்த 4 செட்டில் தான் ஏதாவது ஈக்குவல் இருக்க முடியும். ஏன்னா இதோட நம்பர்ஸே டிஃப்ரெண்ட் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க 4 செட்டையும் கம்பேர் பண்ணலாம். செட் ஏல 2 இருக்குது, செட் பிலையும் 2 இருக்குது. வேறஸ் பியில் இருக்க 1 பார்த்தீங்கன்னா செட் ஏல கிடையாது. ஸோ A is not equal to B. ஓகே, அடுத்து செட் ஏவையும் செட் சியும் கம்பேர் பண்ணுறோம். செட் ஏல 2 இருக்குது, பட் செட் சியில் 2 கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு சி. அண்ட் ஏவை வந்து டி கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ செட் ஏல வந்து 2 இருக்குது, விச் இஸ் இன் செட் டி ஆல்சோ. இட் ஹாஸ் 4 விச் இஸ் இன் செட் டி ஆல்சோ. பட் A has 8 which is not in set D. So this is not equal to D. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏவை தான் ஒரு செட் கூடயும் கம்பேர் பண்ணியிருக்கோம். வில் டேக் நவ் த நெக்ஸ்ட் செட் பிஏ எடுத்து மிச்சம் இருக்க செட்ஸ் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் B is not equal to ஏன்னு. ஓகே, B is not equal to A. ஸோ பிஏ வந்து சி கூட கம்பேர் பண்ணுறோம். பியில் இருக்க 1ன்ற எலிமெண்ட் சியில் இல்லை. ஸோ B is not equal to C. B is not equal to A and not equal to C. Whereas you can see that set Bயும் set Dயும் கம்பேர் பண்ணிங்கன்னா செட் ஏல இருக்க 1 it is also in D, 2 it is also in D, 3யும் செட் Dல இருக்குது, 4ன்ற எலிமெண்ட்டும் செட் Dல இருக்குது. ஸோ we can say set B equal to set D. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 எலிமெண்ட்ஸ் இருக்க செட்ஸை கம்பேர் பண்ணி பியும் டியும் ஈக்குவல் செட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சியும் டியும் கம்பேர் பண்ணிங்கன்னா சியை ஆல்ரெடி ஏ கூட கம்பேர் பண்ணியாச்சு, பி கூட கம்பேர் பண்ணியாச்சு. சியும் டியும் கம்பேர் பண்ணிங்கன்னா we can clearly see that they are not equal sets because இதில் இருக்க 8ன்ற நம்பர் வந்து டியில் இல்லை. ஸோ இப்போவே நாட் ஈக்குவல்ன்ற செட் ஆகிடுது. ஓகே, அடுத்து செகண்ட் ரோவில் இருக்க 2 நம்பர் எலிமெண்ட் செட்ஸ்க்கெலாம் போயிடலாம். இப்போ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா செட் இயை வந்து எஃப் கூட கம்பேர் பண்ணுறோம். இயில் -1 இருக்குது, எஃப்ல -1 கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈக்குவல் செட். ஸோ அடுத்து செட் இயை செட் ஜியோட கம்பேர் பண்ணுறோம்.
இல -1 இருக்குது, ஜிலையும் செகண்ட் எலமெண்ட்டாக -1 இருக்குது, பட் இருக்குது. அடுத்து இல 1 +1 இருக்குது, which is also present in the set G. So we can clearly see that E is equal to G. அடுத்து E வந்து H கூட கம்பேர் பண்ணுறோம். இல -1 இருக்குது, Hல -1 கிடையாது. ஸோ it is not equal. It is not equal to H. ஓகே, அடுத்து F ஆல்ரெடி E கூட கம்பேர் பண்ணியாச்சு. F வந்து G கூட கம்பேர் பண்ணுறோம். Fல 0 இருக்குது, which is not in G. So we can say F is not equal to G. இப்போ Fஐயும் Hஐயும் கம்பேர் பண்ணுறோம். Fல இருக்க 0, Hலையும் இருக்குது, பட் Fல A இருக்குது, Hல 1 இருக்குது. ஸோ this is also a not equal set. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீன்ற செட்டை ஏற்கனவே ஈயோட கம்பேர் பண்ணியாச்சு, எஃபோட கம்பேர் பண்ணியாச்சு, ஹெச்சோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஜியில் வந்து 1 இருக்குது, ஹெச்சில் 1 இருக்குது, பட் ஜியில் வந்து -1 இருக்குது, ஹெச்சில் வந்து 0 தான் இருக்குது, -1 கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 செட்டில் எது ஈக்குவல் செட்டு? B is equal to D and E is equal to G. So இது ரெண்டும் தான் equal sets, மீது எந்த செட்ஸும் equal sets கிடையாது.